செங்கவர்க்கன் சார் நம்ம வீடியோ பார்த்து நம்ம நாகர்கோவில் வெரைட்டி எங்கள் நடவு பண்ணியிருக்காங்க எங்கள் ஊத்துக்கோட்டையில். அதாவது தமிழ்நாட்டின் கடைசி எல்லை அங்கே நட்டுருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸான ரகம் சென்னையின் வடக்கு பகுதியில் வந்திருக்கு. சக்கரக்குட்டி மா வெரைட்டி. இந்த சக்கரக்குட்டியும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பகுதியில் பிரசித்தி பெற்றது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நம்மகிட்ட நிறைய செடிகள் சேல் ஆகுது. மாடி தோட்டத்துக்கும் ஏற்ற ரகம்னு சொல்லலாம். சின்ன சின்னதாக காய்க்கும், நிறைய காய்க்கும், கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பாருங்கள், இதில் பழம் நல்லா கலர் வந்துருக்கு. பார்த்துருக்கு. பழத்துருச்சு பாருங்கள். மிட்டாய் ஒரு கோழி மிட்டாய் மாதிரி இருக்குது. பார்த்தா இன்னும் குண்டு குண்டாக இருக்குது. சக்காபாத்துங்கிறது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இந்த பழம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பர்பிள் கலரில் வரும். இப்போது நல்லா மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் ஆகிடும். அந்த செந்துரா வெரைட்டியும் கன்றுகள் கேட்டு நிறைய பேர் வராங்க. எனக்கு பழைய வெரைட்டி. சார் வணக்கம். வணக்கம் சார். ரெண்டாவது முறையாக வரோம். போன வருஷம் மாம்பழ சீசனில் வந்தோம். ரெண்டாவது வாட்டியாக வரோம். என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க நட்பு காரணம் அது. என்கிட்ட அடிக்கடி புதுசாக வீடியோ பார்த்துட்டு புதுசாக செடிகள் வந்தோடனே எனக்கு வேணும்னே ஆர்வமாக வரீங்க. நீங்கள் இல்லைன்னா உங்கள் தம்பி அனுப்புகிறீங்க. ஒரு செடியை பற்றி நம்ம சொல்லும்போது வீடியோ பார்க்குறீங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னோடனே சரி வச்சு பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்க. அதேமாதிரி வாங்கிட்டு வந்த செடி தான் இது உங்கள்கிட்ட இல்லையா? இது அமெரிக்கன் ரெட் பால்மர். இது வருஷம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 3 வருஷம் ஆனாலும் கரெக்டாக 3 வருஷத்தில் காய்ச்சிடுச்சு. போன வருஷத்துக்கு 3 வருஷம் காய்ச்சது. 3 வருஷத்துல பெரிய செடியாக வாங்கினீங்களா? ஓரளவுக்கு மீடியமாக வாங்கினீங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே காய்ச்சிடுச்சு. ஆனால் உங்களை பற்றி நான் முதல்ல அறிமுகப்படுத்தலையே. ரெண்டாவது வாட்டி காய்க்குது. சார் வந்து இப்போ இருக்கிறது மாதவரம் இல்லையா? ஆனால் தோட்டம் இருக்கிறது ஊத்துக்கோட்டை. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இல்லையா? என்ன ஊர் சொன்னீங்க? இந்த ஊர் பேர் கரடிப்புத்தூர். இந்த ஊர் பேர். அதாவது இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரு ஃபுல்லாகவே மாந்தோப்புகள் தான். எங்கே பார்த்தாலும் மாந்தோப்புகள். ஒரு பக்கம் நெல் வயலும் பண்ணுறாங்க இல்லையா? நஞ்சை நிலத்தில் நெல் வயல் பண்ணுறாங்க. ஆமாம், வரும்போது பார்த்தேன். மற்றபடி எல்லாமே ஃபுல்லாகவே மாந்தோப்பு. ஒரு மா விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு ரகம். ஏன்னா வடிகால் வசதி, அதுமாதிரி மண்ணுடைய அந்த சூடு ஹீட்டு தன்மை இருக்கிறதுனால நல்லா மாங்க மரமும் நல்லா காய்க்குது. நல்லா இனிப்பாக இருக்கும். இங்கே உள்ள மாம்பழங்கள் நல்லா இனிப்பாக இருக்கும். அமெரிக்கன் ரெட் பால்மரில் ஒரு பழமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் தோட்டத்தில் நிறையாவே காய்ச்சிருக்கு. இதை விட அதிகமாக காய்ச்சிருக்கு. இதுலேயும் கூட நிறைய அதெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்குல்ல. இப்போ மற்ற மரங்கள்லாம் பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி, அந்த பக்கம் கேசர், இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருந்தாலும் கூட இந்த ரகத்துடைய கலர் அதில் இல்லாதனால உங்களுக்கு இது ஒரு பளிச்சுன்னு தெரியுது. அட்ராக்ஷனாக இருக்குது. அமெரிக்கன் ரெட் பால்மர் இது பேர். அடுத்து நம்ம பார்க்குறது அமரப்பள்ளி. இந்த அமரப்பள்ளிங்கிறது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. அந்த உயர் விளைச்சல் ரகம் சொல்கிறோம் இல்லையா? ஹைப்ரிட் வெரைட்டினால இந்த நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டைரெக்டாக ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஒரு இயற்கையாக அதாவது நல்ல ஸ்வீட்டான பழம் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு வெளியிட்ட ஒரு நல்லா இருக்குது இல்லையா? நான் முடிக்கிற முன்னாடி நீங்கள் நல்லா இருக்குன்ட்டீங்க. ஆமாம், இது வந்து விவசாயிக்கும் வியாபாரிக்கும் 2 பேருக்குமே லாபம் கொடுக்கணும். வாங்கி சாப்பிட்ற கன்சியூமரை வந்து நல்ல பழம் சாப்பிட்டோங்கிற திருப்தி வரணுங்கிறதுக்காக ஒரு மத்திய அரசு ரிலீஸ் பண்ண ஒரு வெரைட்டி. வட இந்திய வெரைட்டி தசேரி பார்த்தீங்கன்னா நம்ம கேசர் சாப்பிட்டோம் இல்லையா? அந்த கேசர் மாதிரி பயங்கரம் ஒரு இனிப்பு உள்ள ஒரு வெரைட்டி. அதோட நம்ம நீளத்தை கிராஸ் பண்ண வெரைட்டி. அதனால் அந்த இனிப்பு தன்மையும் இருக்கும், நிறைய காய்க்கிற தன்மையும் இருக்கும் பாருங்கள். ஆனால் இது வந்து ரெண்டும் கிராஸ் பண்ண வெரைட்டினால அந்த நீளம் மாதிரியே நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். நீளம் இப்போ எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்கு, பயங்கரமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு கொத்துக்கு எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இப்போ நீங்கள் இதில் உள்ள காய்கள் வந்து பெருக்காத காரணம் என்னென்னா சத்து பத்தாது. இந்த மண்ணோட வளம் கம்மி. ஏன்னு கேட்டால் கலர் பூமி தானே இது. நீங்கள் அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கலர் பூமி, அதனால் அது சத்துக்கள் பத்தலை. வருங்காலத்தில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து நிறைய உரங்களை வச்சு இந்த தன்மை மாறும்போது நல்ல பழமும் நல்ல ஒரு 300 கிராம் சைஸ் வரும். 300 கிராம் சைஸ் வந்தாலுமே இப்போவே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போவே நல்லா இருக்குன்னு 300 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு கேசர் மாம்பழம் மாதிரியே இதாக இருக்கும். அது பறிக்க வேண்டாம் இருக்குது. இங்கே கூட ஒரு பழம் இருக்குது, அதை நம்ம பறித்து டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர் வெரைட்டி இந்த வெரைட்டி. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அமரப்பள்ளி வந்து நான் பார்க்குறேன். இந்த செடியை வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம பழமும் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். 4 செடி உங்கள் தோட்டத்தில் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். சில வெரைட்டியை பற்றி நம்ம கஸ்டமருக்கு வாயால் சொல்கிறத விட நம்ம வராங்க, இந்த செடி நல்லாயிருக்கும் வாங்கிட்டு போங்கன்னா அது எல்லாருக்கும் திருப்தி அடைய மாட்டாங்க. அதே நம்ம இதுமாதிரி காமிச்சு இதுமாதிரி காய்க்கும், இதுமாதிரி பழம் இருக்கும், அதுமாரி உங்கள் கருத்தையும் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மல்கோவா மாம்பழம். ரொம்ப சிறப்பான ஒரு ரகம். சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டி. இது வந்து ஒரு இந்த மாம்பழத்துக்காக ஒரு பாட்டே இருக்குன்னாக்கா அப்போ எவ்வளோ சிறந்த வெரைட்டின்னு பாருங்கள். நல்லா 1 கிலோ 800 கிராம் அந்த மாதிரி வெயிட் வரக்கூடியது.
எல்லாமே நிறைய காய்ச்சிருக்கு. இதை வந்து பழமாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் வித்தியாசமான ருசியில் இருக்கும். நிறைய காய்க்கிற தன்மையோட இது. ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெயிட் வந்தாலும் கூட எண்ணிக்கையிலே நிறைய காய்க்கக்கூடியது. இந்த பாருங்கள், ஒரு கொத்திலே 4 காய் இருக்கு பாருங்கள். ஒரு கொத்திலே 4 காய் 5 காய் அந்த மாதிரி பிடிக்கும். நம்ம இப்போ பகுதிக்கு ஏற்ற ஒரு வெரைட்டி தான் இந்த மல்கோவா வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கேசர் மா வெரைட்டி. இது ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி, ஆனாலும் நல்லா காய்க்கும் நிறையா. இதில் நிறைய இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க. இன்னொரு மரத்தில் நிறைய காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா காய்க்கிற தன்மையும் அதிகம் தான் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். இது நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்டதில் எப்படி இருந்தது? நல்லா டேஸ்ட்டாக இருந்ததா? ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எந்த மாம்பழமும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவரில் இருக்காது. ஒரு அருமையான ஒரு வெரைட்டி கேசருங்கிறது. நான் பார்த்த உடனே எனக்கு பறிக்கணும்னு தோணுச்சு, அதான் பறிச்சிட்டேன். என்னென்னா எல்லாம் அவர் அண்ணனுக்கு தவிர அண்ணன் என்ன கட்டளையிடுறாரோ அதை வந்து கரெக்டாக கடமை செய்யக்கூடிய ஒரு தம்பி. செடிக்கு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வந்துடுவார். சார் அண்ணன் சொன்னார் இந்த செடியை கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய பராமரிப்பில் தான் இந்த தோட்டம் இவ்வளோ இருக்குது. மொத்தம் எவ்வளோ ஏரியா சார் இது? 15 ஏக்கர். 15 ஏக்கர் நீங்கள் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. வாங்கும்போது எப்படி இருந்தது? தரிசு நிலம் தான், புதர் அந்த மாதிரி இருந்ததா? இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அப்படி அந்த காலியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தரிசாக இருந்தது. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது அதை மாதிரி இருந்தது. இப்போ இதை மாதிரி மாற்றிருக்கீங்க. எப்படி இது உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் மாதவரத்துலேருந்து இதை பராமரிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆசை வந்தது? மாதவரத்தில் நிறைய விவசாயப்படும் பூமி தான் இல்லையா, ஆனால் மாதவரம் இப்போ மெட்ரோ சிட்டி ஆயிடுச்சு. அது என்ன, மாதவரம்னாலே மெட்ரோ ட்ரெயின் தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதனால இங்கே வந்துட்டீங்க. அதனால மாங்காய் தோப்புலாம் எடுப்போம். அதனால மாங்காய் தோப்பு எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, குத்தை எடுத்து பண்ணுறீங்க. இப்போ இது உங்களுக்கு சரி 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 இப்போ இது உங்களுக்கு எப்படி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா? மாமரம் லாபமாக இருக்கா? லாபம்னா இயற்கை முறையில் பண்ணுறோம். மருந்து ஃபர்டிலைசர் அந்த மாதிரி போகாமல் இயற்கை முறையில் பண்ணுறதால எங்களுக்கு பூச்சி மருந்தும் இயற்கையாக தான் பண்ணுறீங்க. விற்கிறது மருந்து இல்லை, பூச்சி வெரைட்டி மட்டும். ஓகே ரைட், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். கரெக்ட், அதுதான் கரெக்டான வார்த்தை. யூஸ் பண்ணுவோம். சரி சரி, பூச்சி மருந்து எதுவும் அடிக்கிறது இல்லை. இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல உங்களுக்கு அப்படி ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம்தான். இப்போ நீங்க இதை வந்து விற்கிறது எப்படி, தனியா மொத்தமாவே வித்துறீங்களா? இயற்கை சர்க்கிள் வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துருவீங்க. சரி, கொடுக்குறவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும், ஏன்னா பெரிய அளவில் இதை பண்ண முடியாது. ஓகே ஓகே, நம்ம மகிழ்ச்சி. வாங்க அண்ணன் தம்பியும் சேர்ந்து பார்த்துலாம். மாட்டேன் கேசர் இதுலேயே பழம் பறிச்சோம். இந்த மரத்துலேயே இன்னொரு மரமும் ஒட்டு பண்ணியிருக்காங்க. கெத்தமாருங்கிற ஒரு வெரைட்டி, ஆந்திரா ஊறுகாய்க்காக பயன்படுத்துறது. ஊறுகாய் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். பழம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் இருக்காது இல்லையா? ஓகே ஓகே, அதுவும் நல்லா விளைஞ்சிடுச்சு பழம், நல்லா விளைஞ்சிடுச்சு பழம். வெயிட் 2 கிலோ வருமா? இப்போ நம்ம 2 கிலோ 3 கிலோ வரும். நம்ம தாய்லாந்து மேங்கோ 4 kg மேங்கோன்னு சொல்கிறோம், அதே மாதிரி வரும். அடுத்து நம்ம பார்க்குறது நாசிக் பசந்த், நம்ம ஃபேவரேட் வெரைட்டி. பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வெரைட்டி மட்டும் அந்த காம்பு பகுதி வந்து பாருங்கள், இதுமாதிரி நீளமாக இருக்கும். எந்த மாம்பழத்துக்கும் அதே மாதிரி கிடையாது. நீங்கள் அதை வச்சு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த வெரைட்டி நாசிக் பசந்த் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பழங்களை பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களும் சாப்பிட்ருவீங்க இல்லையா? நல்லாயிருக்கும், நல்லா சூப்பர் வெரைட்டி. ரொம்ப குட்டையாகவே வளர்ந்துருக்கு. குட்டை ரகம், மாடியில் வைக்கிறதுக்கு ஏற்ற ரகம். மெயினான விஷயம் நம்ம சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதை சொல்லணும்னா, மாடியில் வளர்க்குறவங்க இந்த வரத்தை சின்ன செடியிலே காய்க்கும் நிறையா. அதாவது ப்ரூனிங் கூட ரொம்ப இது பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வளர்ச்சியே கம்மி தானே, அதனால ப்ரூனிங் பண்ண தேவையில்லை. இது இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்க சார். ஒரே மரத்தில் 3 சைஸாக காய் தொங்குது. பெங்களூர் அங்கே இருக்கு, இமாம் பசந்த். ஓகே, ஒரே மரத்தில் 3 வெரைட்டி. உங்களுக்கு இதெல்லாம் ஆர்வம் இல்லையா? இது மாதிரி ஏதாவது புதுசாக விவசாயத்தில் பண்ணணும். ஓகே ஓகே, 3மே காய்ச்சிருக்கு. அமரப்பள்ளி நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னோம், கொத்து கொத்தா காய்க்கணும்னு பாருங்க. ஒரே கொத்துல எத்தனை காய் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அமரப்பள்ளி நல்ல வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது செங்கவருக்கன். சார் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம நாகர்கோவில் வெரைட்டி எங்கே நடவு பண்ணியிருக்காங்க, எங்கள் ஊத்துக்கோட்டையில். அதாவது தமிழ்நாட்டின் கடைசி எல்லை அங்கே நட்டுருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஆமாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸான ரகம் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சாருக்கு இதில் கொஞ்சம் பிடித்தம் குறவு தான் இல்லையா? வாசனை தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்தாலே அது விருப்பம் குறவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கற்பனை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஒரு 4 நாள் வச்சு பார்த்தேன். ஆனால் இது 4-5 நாள் இருந்தாலும் அழுகாது. கெட்டியான தோல், ஒரு ஃப்ளேவர், வித்தியாசமான ஃப்ளேவர், மனம் நல்லா இருக்கும். மனோரஞ்சிதம் மாதிரி. ஆமாம், உங்ககிட்ட மனோரஞ்சிதம் இருக்கு இல்லையா? இருக்கு, அது மாதிரி இது ஒரு வெரைட்டி, நாட்டு வெரைட்டி. மனோரஞ்சிதமும் காமிங்க.
பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சக்கரைக்குட்டி மா வெரைட்டி. இந்த சக்கரைக்குட்டியும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பகுதியில் பிரசித்தி பெற்றது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நம்மகிட்ட நிறைய செடிகள் சேல் ஆகுது. மாடி தோட்டத்துக்கும் ஏற்ற ரகம்னு சொல்லலாம். சின்ன சின்னதாக காய்க்கும், நிறைய காய்க்கும். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பாருங்கள், இதில் பழம் நல்லா கலர் வந்துருக்கு பார்த்துருக்கு. பழத்துருச்சு பாருங்கள். மிட்டாய் ஒரு கோழி மிட்டாய் மாதிரி இருக்குது. பார்த்தா இன்னும் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது. அவங்களுக்கு இந்த ஆயினி பலா மாதிரி, ஆமாம், இந்த ஆயினி பலாவும் குட்டி குட்டியாக இருந்ததுனால பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் வர மாதிரி, இதுவும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது கிங் ஆஃப் சக்காபாத். அதாவது கிங் சக்காபாத்துங்கிறது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இந்த பழம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பர்பிள் கலரில் வரும். இப்போது நல்லா மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் ஆகிடும். இப்போ இது மெச்சூரிட்டி ஆகிருக்கு, இன்னும் பழுக்கலை. அதாவது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 600-800 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். சூப்பரான வெரைட்டி. இந்த வெரைட்டி நம்ம செடிகள் சின்ன செடிகளாம் சேல் பண்ணுறோம். இது நம்மகிட்ட தானே சார் வாங்கினீங்க? வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்குமா? இதுவும் நல்லா காய்கள் கம்மியாக வந்திருக்கு. என்ன ஒரு காரணம்னா, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த பாருங்கள், அந்த முள் சீத்தா, அந்த சீத்தாவை காமிங்க. சீத்தா இது எல்லாமே ட்ரை ஆகி வாடி போய் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மணி இப்போ வந்து 5:30 ஆகுது. இந்த டைம்லேயே வாடுதுன்னா, இந்த மண் வந்து வளமான மண் கிடையாது, கலர் மண். அதனால் அந்த வெயிலோட தாக்கம், இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மி இல்லையா? இன்றைக்கி தான் கம்மி. இதுக்கு முன்னாடி எல்லாம் 104 அதிகமாக பிடிக்குது. அதிகமாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிற்கிது. என்ன இது நிற்குது. இந்த வளர்கிற அளவுக்கு இந்த மண்ணோட இது எடுத்து கொடுக்குறது ஒரு காம்புக்கு ஒரு காய் நிற்குது. ஆனால் பிஞ்சு நிறையா பிடிக்குது. ஆனால் சரி. இப்போ பழம் பறிச்சிருக்கீங்களா? இதில் இனிதான் பறிக்கணும். 2 காய் தான் இந்த வாட்டி நின்றுருக்கு. போன வாட்டி கூடுதலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதிகமாக காய் இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி. இது மாடிக்கேற்ற ரகம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ரகம்னு சொன்னால் இதை சொல்லலாம். அதாவது குட்டி குட்டியாக காய்க்கும், நிறைய காய்க்கும், ஒரு தேன் மாதிரி இருக்கும். இதை எப்போவுமே இதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவேன். அதாவது ஒரு முறை சாப்பிட்டா அவங்க கடைசி காலம் வரைக்கும் இந்த டேஸ்ட் வந்து நாக்கிலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று கீழே நமக்காக பழுத்து வரையறுக்கு கிடக்குது, நம்ம அதிர்ஷ்டம் அது. எந்த காயும் பழுக்கல பாருங்கள், இது பழுத்துருக்கு, பழுத்து கீழே விழுந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்டைலில் அதை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் கத்தி வந்திருக்கு. முதல்ல கத்தி வர, அதனால் நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த பழம் இன்னும் ஒரு 10% பழுக்கணும். ஒரு மாவு தன்மையோடு இருக்கும். அதாவது இதை சாப்பிடும்போது ஒரு மாவு தன்மையோடு இருக்கும். மேலே ஒரு இந்த கோட்டிங் இருக்குது பாருங்கள். தாய்லாந்து வெரைட்டின்னு சில ரகத்தில் இதே மாதிரி ஒரு கோட்டிங் வருது. இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதே மாதிரி வர மாம்பழங்கள் இதில் வந்து பாலினேஷன் ஆகி நிறைய வீடுகளில் பழங்கள் இருக்கும். அதை கேட்பாங்க, சார் இது என்ன ரகம்னு கேட்பாங்க. இது காலப்பாடிம்பாங்க. ஆனால் கிடையாது, அது கிராஸ். நம்ம சொல்லுவோம் அந்த தென்னையிலலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுமாதிரி கிராஸ் வெரைட்டி. ஆனால் அது காலப்பாடியை ஒத்து தான் இருக்கும். அந்த பழத்தோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா காலப்பாடி ரகத்தை ஒத்து தான் இருக்கும். நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம் சின்ன வயசில். இது ஆமாம், யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டோம். பழம் லோடு அன்லோட் பண்ணும்போது ஆமாம், உங்கள் வீட்டில் மாம்பழ வியாபாரம்னா நிறைய வெரைட்டி வரும். ஓகே, அது வீட்டுக்கு மட்டும், சொந்த உபயோகத்துக்கு மட்டும். ஏன்னா ஒரு தோப்புல ஒரு செடி 2 செடி தான் இருக்கும். ஆமாம், இப்போவும் கூட இது வந்து கமர்ஷியலாக கோயம்பேடில் கூட கிடைக்கல. அப்போ கூட யாரும் அதை நிறைய பேர் நடலை. ஏன்னா 2 தான் இருக்கும் அவங்க வீடுகளிலே 1-2 தான் இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடுது. இதில் வந்து இந்த ஒரு தோப்பில் இந்த மரம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு போட்டோம்னா அந்த கொட்டையில் இதேமாதிரி காலப்பாடி வராது இல்லையா, வேற மாதிரி வரும். அது கொட்டை போட்டாலே மாறிடும். எந்த பழமும் அதே வராது. ஒரு டைம் கொட்டை போட டேஸ்டா கூட வரும். அது எப்பயாவது நடக்கும். அது பாலினேஷன் தான். இது நான் சொல்ல நினைச்சேன், நீங்க அதை சொல்லிட்டீங்க. பாலினேஷன் எப்படி ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது இயற்கை. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதை நம்ம தடுக்க முடியாது, ஏற்படுத்த முடியாது நம்மளால. அடுத்து நம்ம பார்க்குறது மல்லிகா வெரைட்டி. மல்லிகா மரம் பார்த்தீங்கன்னா பழம் வந்து ஒரு 700-800 கிராம் வரும். ஆனால் வந்து இதில் நிறைய காய்கள் இருக்க மட்டும் காரணம் இல்லை, மண்ணுடைய வளத்தினாலையும் பழங்கள் சின்னதாக, சின்ன செடி, இன்னும் ஏஜும் வரல, அந்த அளவு ஒரு வயசுக்கு வரல. இது நல்லா பழம் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அமரப்பள்ளி சொல்லும்போது தசேரியும் நீளமும் கிராஸ் பண்ணது, இது நீளமும் தசேரியும் கிராஸ் பண்ணது. ஒரு அந்த மனம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு மனம், இந்த மனம் மட்டும் எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. இதுவும் ஒரு அருமையான ஒரு வெரைட்டி. அந்த கேசர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர். இந்த இப்போ காலப்பாடி சாப்பிட்டோம் இல்லையா, அதுமாரி தான் கலர் வரும் பாருங்கள். கலர் பார்த்தீங்கன்னா அதுமாரி தான் இருக்கும். நல்லா ப்ளஸ் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த வெரைட்டி. இப்போ பிடிக்கும். ஒரு மார்க்கெட்டில் இதுவும் நல்ல ரேட்டு. இப்போ இமாம் பசந்த் விரும்புகிறவங்க இதை கூட விரும்புகிறாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டி.
ஆந்திராலாம் அதிகமாக மூவிங். அதிகம் ஆந்திராவிலேயும் அதிகமாக முதல்ல வந்த புதுசில் இதை வந்து நிறைய பேர் வாங்கலை. இந்த செடிகளை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க நிறைய விவசாயிகள் வந்து. இந்த ரகம் புதுசாக அறிமுகமாகும்போது நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க, இது எப்படி மார்க்கெட்டில் விற்குமாங்கிறத. இப்போ நிறைய பேர் இந்த செடிகளை விரும்பி வாங்குறாங்க. எப்படி இருக்குது பிரகாஷ், எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்கிறது, ஏதாவது ஒரு அடிஷ்னல் வார்த்தை சொல்லணும், அப்போ தான் அது மக்களுக்கு புரியும். சூப்பராக இருக்குது. இதை யாரும் குறை சொல்ல முடியாது. அதாவது பழமும் நல்லா தரமாக வருது இல்லையா? பழம் பெருசாக வர்றதுனால பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சதைப்பற்று அதிகமாக இருக்கும். சதைப்பற்று அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மனோரஞ்சிதம் இல்லையா? இது வந்து ஒரு பழைய வெரைட்டி. ஆமாம். நல்லா நிறைய பேருக்கு இது ரகம் பிடிக்கும். மனோரஞ்சிதம்னே அது கேட்பாங்க. லாங் லைஃப் வரும் பழம். பழம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான வெரைட்டியா? ஆமாம். இதுதான் இருக்குது. ஆமாம். இது யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க போல இருக்குது. யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்ன கூட நான் கேட்குறதும் தப்பு. ஏன்னா பொதுவாக நான் மாம்பழம் பலாப்பழம்லாம் பெரும்பாலும் கேட்டுருவேன். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறத இப்போ முறையை பார்த்தா எனக்கு உங்கள்கிட்ட கேட்க தோணலை. நீங்களே சாப்பிடுங்க. இந்த செடி இப்போ ஒரு 10 செடி இப்போ அதிகமாக்கி வச்சிருக்கோம். ஓகே, ஒட்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ பழம் அதிகமாக தேவை இருக்கிறதுனால மற்ற செடிகளில் ஒட்டு பண்ணியிருக்கீங்க. இதை எடுத்து இதனுடைய இதை தண்டை எடுத்து அதில் ஒட்டு பண்ணி வச்சுருக்கீங்க. இனி வர வருஷத்தில் நிறைய கிடைக்கும். ஓகே, சூப்பர் வெரைட்டி. கம்மியாக இருக்குது, அதனால தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆமாம், காய் கம்மியாக காய்க்காது. சரி சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் விருப்பமான ராகங்கள் எல்லா மரத்துக்கும் முடியலைன்னா கூட நீங்கள் இப்படி விரும்புகிற ராகத்துக்கு வந்து நம்ம இயற்கை உரம் தான், கடல் பாசி உரம். அந்த கடல் பாசி உரம் கொஞ்சம் போடுங்க. நீங்கள் 4 காய்ச்சது 40 காய்க்கும் அடுத்த வருஷம். ஓகே, எல்லா மரத்துக்கும் உங்களால் பண்ண முடியலைனாலும் இந்த மரத்துக்காக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க இல்லையா? அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ, தாய்லாந்து வெரைட்டி. ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக வரும் பாருங்கள். அப்படியே வாழைப்பழம் ஒரு தாராக தொங்கும். இது தனித்தனியாக தொங்குது, ஒரு பழமும் தனித்தனியாக தொங்குது. அங்கேயும் நிறைய காய்கள் இருக்குது, நிறைய காய்க்கிற தன்மையுடையது. இது தாய்லாந்து வெரைட்டினாலும் நிறைய காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இந்த பக்கமும் காய் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தோன்னே இந்த மரத்தை மட்டும் பார்த்தோன்னே எனக்கு உட்கார தோணுச்சு, அதான் உட்காந்துட்டேன். ரொம்ப எல்லா இடமும் சுற்றி வேறு பார்த்துட்டோம். கீழே நிறைய பழம் விழுந்துருச்சு இல்லையா? விழுந்த பழத்தெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் நானும் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ ஒரு பழம் மரத்துலேயே கட் பண்ணணும், எல்லாமே நம்ம கடிச்சு வச்சு சாப்பிட்டோம். நல்ல பழமாவும் இல்லையே பாருங்க, நல்ல பழமாகலை, சூப்பராக இருக்குது, கலர் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். லேசான அந்த கற்பூர வாசனை இருக்குது, அதனால் அது சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. அதாவது பழம் நல்லா தான் இருக்கும், இன்னும் 2 நாள் ஆகணும். அதாவது நல்லா பழுத்து சாப்பிடும்போது பழம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதுக்காகவே இந்த பனானா மேங்கோ வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக நான் ஒரு பழம் வச்சுருக்கேன். இந்த நாளைக்கு தான் கட் பண்ணணும். அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரகம் தான் இது. ஒவ்வொரு மாம்பழத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ரகம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒன்று பிடிக்காது. இது வந்து இந்த லைட்டாக ஒரு மனம் இருக்குது, அந்த ஸ்மெல், அந்த கற்பூர ஸ்மெல் இருக்கிறதுனால சிலருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்கக்கூடிய ரகம் தான். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை உடையது. இதே மாடியிலும் வளர்க்கலாம், தரையிலும் வளர்க்கலாம். இது பார்க்கும்போதே ஒரு ஃபேன்சியாக, ஒரு தாய்லாந்து போனால் இந்த மாதிரி தான் நிறைய வித்தியாசமான பழங்களை கடைகளில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் அந்த பனானா மேங்கோ. சார், இது என்ன பேரசைட்டு, இதையும் தீனி போட்டு வளர்க்குறீங்களா? இல்லை, இது ஒட்டு இது மாதிரி வந்துடும். இது இந்த குருவி எச்சம் போட்டு. ஆமாம், இது கட் பண்ணி விட்டுருவோம், தெரியாமல் இருக்குது. ஆமாம், இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த மரத்தை காலி பண்ணணும், அந்த கிளையை காலி பண்ணணும். இந்த மரமே காலி, இந்த அதில் இருக்க சாறு சத்துக்கள் எல்லாமே இது உறிஞ்சி எவ்வளோ செழி அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மரம் இலை டல்லாக இருக்குது, ஆனால் இதனுடைய இலைகள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ருமானியில் வந்து கொஞ்சம் கம்மி தான் சார். ஆமாம், கம்மி. ஏன்னா அதோட மெயின் கலையில் வந்து இது ஒட்டை வராது, சின்ன சின்ன குச்சியில் வரும். அது தானா சத்து எடுக்க முடியாமல் காஞ்சி போயிடும். இதில் வந்து நல்லா இது மரம விரும்பி வருது. இதை நீங்கள் இதுலேருந்தே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும், உடச்சி எடுக்கணும். இது கட் பண்ணி வச்சு எடுங்க, கட் பண்ணி எடுத்தால் தான் இதாகும், உடஞ்சிடும். இது அந்த பக்கம் உங்களுக்கு நீங்கள் ஓடிங்க, எடுத்து காமிங்க. இல்லை, அது நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே எடுக்கணும். அந்த ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அந்த கிளை தப்போம், இல்லைன்னா தப்பாது. இது வந்து ஆடு நிறைய சாப்பிடும், இது ஆடு விரும்பி சாப்பிடும், தெரியுமா? அது சரியா? இது வந்து நாங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆடுக்கு இதை ஒடிச்சு போடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடும் அந்த இதை. எல்லா மரத்துலையும் வருது சார், இது எல்லா மரத்துலையும் வரும். நமக்கு கண்டிப்பாக அந்த கவாத்து பண்ணுறோம்ல, அந்த நேரத்தில் நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டா சரியாயிடும். சார், இப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கே ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு என் மனசே காஞ்சி இருந்த மாதிரி இருந்து. இது வேற இல்லையா?
அப்போது அங்கே எல்லாமே 200 கிராம் 300 கிராம் வந்தது பழம். இங்கே பாருங்கள் எல்லாம் 700 800 கிராம் வர அளவுக்கு பெரிய பெரிய பழங்களாக இருக்குது. அப்போ என்ன இது மண்கண்டம் தானே காரணம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே வாங்கலாம். இந்த வளமும் இது கொஞ்சம் அதிகம். ஒவ்வொரு காயும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே இது அங்கே வரல இல்லையா? அதான் மண்ணோட தன்மை. அது மண்ணோட தன்மையை பொறுத்து அந்த காய்களுடைய காய்ப்பு தன்மையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கம்மி இங்கே அதிகம். ஆமாம், அது என்னன்னா அந்த கலர் இருக்கனால சீக்கிரமாக மண் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகி சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். மழை டைம்ல செடி வந்து மழையில மாட்டிக்குது. மழையில அதாவது மழை நேரத்தில் குளகுளன்னு இருக்கும், வெயில் காலத்தில் பாறை மாதிரி இருக்கும். இது வந்து என்ன வெரைட்டி சார்? இது புதுசாக தெரியுது எனக்கு. ஜஹாங்கீர். சொன்ன ஜஹாங்கீருங்கிறத நான் கேள்விப்படல. ஜஹாங்கீர் கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ நீளம் இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். அது வேற இது வேற. ஆனால் இது வந்து நீங்கள் எங்கே இந்த இது கலெக்ட் பண்ணது டேஸ்ட் இருக்குமா? ஓ, நீங்கள் வியாபாரத்துக்காக தோப்புகள் எடுக்கும்போது அங்கேருந்து நல்லா இருந்தால் அந்த மரத்துலேருந்து ஒட்டு பண்ணி கொண்டு வந்துடுறீங்க. சொர்ண ஜஹாங்கீர். அது சொர்ணங்கிறது இந்த கலருக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஹாங்கீருங்கிறதா ஜாங்கிரின்னு சொல்லிட்டாங்களா? மாற்றிடுச்சு. சரி, அப்போ எனக்கு ஒரு ஜஹாங்கீர் கொடுங்க, ஜாங்கிரி கொடுங்க. அது ஜாங்கிரியா இருக்கா பூந்தியா இருக்கான்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நல்லா இருந்தால் இதுலேருந்து நம்மளும் ஒட்டு பண்ணிக்கலாம். அடுத்து நான் பார்க்குறது செந்தூரா. இந்த செந்தூரா வெரைட்டியும் கன்றுகள் கேட்டு நிறைய பேர் வராங்க. எனக்கு பழைய வெரைட்டி இதுவும் பழமாயிடுச்சு. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நல்லா விளையலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் புளிக்கும் இல்லையா? நல்லா இருக்கும். இல்ல நம்ம பறிச்சு வச்சு நல்லா பழுக்கலைன்னா அது கொஞ்சம் புளிக்கும். ஆமா, நீங்க அதான் அந்த ஒரு சில பழத்தை சொல்லும்போது எனக்கு அது நல்லா இல்லை பிடிக்கல அப்படிங்க ஒரு வெறுப்பா சொல்றீங்க. நாங்க எந்த பழத்தையும் வெறுக்கிறது இல்லை. ஆமா, இது உங்க வீட்டுல நீங்க வியாபாரம் பண்ணதுனால லோடு இறக்கும்ல. ஆமா, அப்பவே ருமானியா இருந்தாலும் சரி எந்த பழம் வந்தாலும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஆமா, இந்த பறவைகளுக்கு தெரியற மாதிரி. இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா மரத்துல எந்த பழம் டேஸ்டா இருக்குன்னு அந்த பழத்தை சாப்பிடும். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு பார்ப்போம். பறவை மாதிரியே கடிச்சு பார்ப்போம். நம்ம கடிச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுனாலும் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு போக தான் மீதி அடுத்த வாட்டிக்கு நம்ம டக்குன்னு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சென்னையில பிடிச்ச ஊர் எதுன்னா மாதவரம் தான். ஏன்னு கேட்டால் நான் மாதவரத்தில் அந்த தென்னை பண்ணையில் வேலை செய்தேன் கவர்மெண்ட்ல. அப்போ செய்யும்போது உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்தால் சில எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா அந்த நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற மாதிரி முந்திரி மரம், கொல்லா மரம் இருக்கும், புன்னை மரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா வீட்லயுமே இருக்கும். ரொம்ப ஒரு இயற்கையா இருந்தது. இன்னைக்கு அது பெரிய சிட்டி. ஒரு வீட்டை சுத்தி ரோவா தென்னை மரம் இருக்கும். இந்த சைடு ஒரு 6 தென்னை மரம், இந்த சைடு ஒரு 6 தென்னை மரம். சரி, வேற என்ன மரம்லாம் இருந்தது? பலா மரம் இருக்கும், மாமரம் இருக்கும். ஓகே. ஆனா பிராட்வேல இருந்து 10 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு வீடு? அவ்வளவுதான், 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் தான் பிராட்வேல இருந்து. சென்னை இதுல இருந்தே இப்ப 12 கிலோமீட்டர் தான். எல்லா மரங்களும் ஆமா இப்பதான் சென்னையா மாறிடுச்சு. கோயம்பேடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாங்காய்னா இங்க மாதவரம் அந்த இது வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் போகும். ஆமா, போகும். தாம்பரம் அந்த ஏரியா வரைக்கும் போகும். இங்கதான் வந்து தான் எடுப்பாங்க. மாதவரத்துல தான் எடுப்பாங்க. ஆமா, முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படிலாம் சாப்பிடுவீங்க? பழம் சாப்பிடுவீங்களா? பழமும் சாப்பிடும். சின்ன வயசுல சாப்பிடுவீங்க. அப்புறம் அந்த கொட்டை என்ன பண்ணுவீங்க? கொட்டை அப்படியே உரிச்சு அந்த பருப்பு எடுத்து சாப்பிடுவீங்க. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? டேஸ்ட் இருக்கும். ஆமா, அது இன்னும் ருசியா இருக்கும். ஆமா, நாங்க அப்படியே சாப்பிடுறதுங்கிறத அவியல். எங்க ஊர்ல எல்லாம் அவியல் அதிகமா செய்வாங்க. அந்த எல்லா காய்கறியும் போட்டு அதுல போடுவோம். அது சூப்பரா இருக்கும். ஈச்சங்காய் பிஞ்சு கூட எடுத்து சாப்பிடுவோம் பாத்தீங்களா? ஆமா, அது எங்க ஊர்ல பழக்கம் இல்லை. ஏன்னா எங்க ஊர்ல ஈச்சங்காய் கிடையாது. ஈச்சங்காய் குட்டி ஈச்சங்காய் இருக்கும். அதையும் பிஞ்சே எடுத்து சாப்பிட்டாக்க வெள்ளையா இருக்கும். பருப்பு முந்திரி கொட்டையும் கூட அதே மாதிரி சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பச்சையாவே எடுத்து சாப்பிடுவோம். முந்திரி பழம் வரதுக்கு முன்னாடியே அறுத்துருவோம். ஓகே, அது கருங்காயின்னு சொல்லுவோம். அது காரமே, தொண்டை காரமே. இல்ல பருப்பு நல்லா இருக்கும். பருப்பு நல்லா இருக்கும். அதை சொல்றீங்க, அண்டி பருப்பு சொல்றீங்க. ஓகே ஓகே, சரி. உங்களுடைய தொடர்பு நீடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் இருந்து வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இப்போ இங்கேயும் கூட எல்லா செடிகளும் வச்சுருக்கீங்க இல்லையா? எல்லா பழ செடிகளும் வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட வாங்கி எல்லா செடியும் வச்சுட்டீங்க. அதாவது எது இல்லைங்கிறது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா செடியும் நடவு பண்ணிருக்கீங்க. ஆமாம், செக் பண்ணிடலாம். அதனால ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து லோடு வந்தோடனே வந்து வாங்குறதுனால நட்பும் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் பக்கத்துல உள்ள இடத்தையும் வாங்க. பக்கத்துல ஃபாரஸ்ட் போல இருக்கு, தர மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ அதை மாத்தி உங்களுக்கு அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதிகமாக்கணும். ஓகே, நம்மளுக்கும் தேவை இருக்குல்ல. கண்டிப்பா வீட்டு தேவைக்கும் யூஸ் ஆகும், வெளியாருக்கும். ஒரு நட்புறவை உண்டு பண்றது. இந்த மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப். அதான் நம்ம ஒரு நெருங்கி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், வருவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தோட்டத்துக்கு இன்னைக்கு 2வது முறையாக வந்திருக்கிறேன். அடுத்த வருஷமும் இந்த மாதிரி வரணுங்கிறத நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு
கிளம்புறேன். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம்.